கிட்ட இருக்கிற நைட் கிரீமை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நிறைய பேர் அதை என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நைட் கிரீம். மஞ்சள் கலர் டப்பா வந்து நைட் கிரீம், ப்ளூ கலர் டப்பா வந்து டே கிரீம். சரியா? நான் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை எடுத்து பார்த்தீங்களா இப்படி எடுத்துருக்கிறேன். சரியா? இதை நல்லா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்படி பொட்டு பொட்டாக வச்சு பழக்கம். எனக்கு ஆனால் 2 கையில் இப்படி புரட்டி தேய்க்கிறதா நான் அப்படி பழகிட்டேன். இந்த மாதிரி 2 பக்கமும் சரிங்களா இப்படி தான் நான் எப்போவுமே போட்டுக்குவேன். கண்ணை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போட்டு முடிச்சுட்டு கை கழுத்து இந்த பக்கம்லாம் போட்டுட்டு கடைசியில் கை இருக்கும் தெரியுமா, அதை தான் நான் என்ன செய்வேன், கண்ணை சுற்றி போட்டுக்குவேன். இவ்வளோதான். ஃபேஸில் எல்லா பக்கமும் போட்டாச்சுங்க. நைட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நார்மல் பச்சை தண்ணியில் கழுவுனாலே போதும். சோப்பு எதுவுமே போட்டுக்க வேண்டாம், சும்மாவே கழுவிட்டா போதும். பகலில் டே ரெட்டும் நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அதை எப்பவும் போல கண்டினியூ பண்ணிக்கலாம். நைட்டு மட்டும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணாலே போதும். ஒரே வாரத்தில் ஸ்கின் ஒயிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கின் க்ளோவும் கிடைக்கும். சரியா? எனக்குமே அப்படி தான் இந்த ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து பாடி ஒயிட்னிங் லோஷன், ஃபுல் பாடி ஒயிட்னிங் லோஷனும் இருக்குது. அப்புறம் டே க்ரீம் இருக்குது. டே க்ரீம் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் தேய்ச்சிட்டு இருக்கிற ஹேர் ஆயில். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஒரு 30 நாள் நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு இருக்கும்போது ஹேர் ஃபால் டோட்டலாகவே ஸ்டாப் ஆகி, பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே முடி கொட்டுறது தான். ஹேர் கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்ல ஒரு க்ரோத்தாகவே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்களா நல்ல ஒரு க்ரோத்தாகவே இருக்கும். எனக்கு இது தேய்ச்சதுக்கு அப்புறம் கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படி பஃபியா இருக்கும் முடி. நான் சீப் எதுவுமே போடலை, கொஞ்சம் சிக்கு பிடிச்சி இருக்கும் பாருங்க. ஆனால் வந்து முடி நல்ல க்ரோத் இருக்குது நான் தேய்ச்சதுக்கு அப்புறம். நான் இன்னொரு நாள் இதை எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிறது டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். இது வந்து கொஞ்சமாக எடுத்து இங்கே ரூட்டில் நல்லா தேய்ச்சாலே போதுங்க. நான் ஸ்கேல்பில் அதிகமாக தேய்க்கிறது கிடையாது, ரூட்டில் தான் நல்லா தேய்ச்சி விடுவேன். அதுக்கு தக்கன எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.